படிச்சாமி அப்படி படுத்துக்கா நீட்டு விட்டு படு படு படு. அப்புறம் பாதி நேரத்துக்கு மேல எழுப்புறோம் படு. நீ ஊத்து பார்த்து என்ன பழகி ஆடவா போற? நீ என்ன சாமி வேண்டுதலையே வச்சிருக்கிறீங்க? உக்காருங்க ஏதோ ஒரு இடத்துல உக்காராயா இல்ல கிளவிங்களா உக்காருங்க. பாரு என்னமோ சண்டைக்கு வரவங்களா நிக்கிறாங்க. உக்காருகாயா இடங்கான பிடிச்சி விடணுமா? உக்காரு உக்காரு சாமி அப்படி சைசா. பேர் அன்பு கொண்ட பெரியவர்களே பெரியவர்களே விட்டுறாதீங்க நானாதியா. பேர் அன்பு கொண்ட பெரியவர்களே பெரு மதிப்பிற்கு மரியாதைக்குள்ள தாய்வாதர்களே பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவிகளே தாய்வாதலே தாய்வாதர்களே பாட்டிவாதி என்ன சாமி போது உள்ள பூந்துச்சு. உதறி விடு நல்லா உதறி விடு. அப்படி உதறி விட்டு உக்காரு சாமி. ஏதாவது உள்ள போய் கடிச்சு விட்டா போறோம் அம்பா போய் டாக்டர் கிட்ட போய் என்னன்னு சொல்றது? மொட்டையாயா ஆயா நம்மளே சைடு வாங்க தத்தாய் பாதலே தாய் பாதங்களே பாட்டி பாதலே பாட்டான் பாதங்களே அண்ணான் பாதலே அக்கா பாதங்களே இன்னும் வயசுக்கு வந்தவர்களே வராதவர்களே நாம எப்படா வயசுக்கு வருவோம் அப்படின்னு எண்ணி எண்ணி ஏக்கி கொடுக்கும் சின்ன சின்ன சிட்டுகளே. சின்ன சிட்டு வயசுக்கு வந்தியா இல்லையா? இல்ல இல்ல வேண்டாம் சொல்லாமலே அதான் எங்களுக்கு நல்லது. இன்னும் கல்யாணம் ஆடகோலே ஆகாதவர்களே நமக்கு எப்படா நல்லதா போட்டு புடிச்சு கொடுப்பான் அப்படி ஏங்கி கொடுக்கும்போது வாலிப சிங்கங்களே பல்லு உளுந்தவங்களே உழுவாதவங்களே நமக்கு எப்படா அந்த பாலா போன கடவை பொழுதுனாலும் பன்னி வாரி கடிக்கலாம் அப்படி ஏங்கி கொடுக்கும் பட்டி பாட்டன் மாதவர்களே இன்னும் காலேஜ் என்று மாலை வரை இந்த மண்ணையெல்லாம் பொன்னாக்கம் விவசாய மக்களே அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்கள் ஸ்ரீ வாணி சரஸ்வதி நாடக குழுவின் சார்பாக பொட்டிக்காரர் இன்னும் எங்களுக்காக நாடகத்திற்காக மழை என்றும் பாராமல் படி என்றும் பாராமல் தூக்கத்தையும் பொறுப்பெடுக்காமல் கொண்டாட்டியும் தனியா விட்டு புரட்சனையும் தனியா விட்டு எங்கள் கலையை ரசிக்க வந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்கள் சேடப்பட்டி புதுவூரை சேர்ந்த தனபால் வாத்தியார் சார்பாக அனைத்திற்கும் நன்றி நன்றி. தனியெல்லாம் இருக்க முடியாது. ஆமா 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 எனக்கு போய் அப்படியே எங்க பார்த்தாலும் வெறும் கருப்பு கருப்பாவே தெரியுது. சரி அதனால ஒரு ஆளு ஒடியா 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 அழகு திரு பொன்னான நாடு. நாட்டின் பெயர் என்ன? ஊரு அம்மா நமது இருசா கவுண்டர் புதூர் என்றால் சொந்தமான தாய் நாடு தலைநகர் மச்சமா நாடு. இங்கே அப்பன்மார்கள் தாய் மாதர்கள் கல்விக்கு செல்லும் மாணவ மாணவிகள் கடல் அலை போல் காட்சியளிக்கிறார். ஆமா அவன் தவிர்த்து சொட்ட விழுந்து போச்சு. இருந்தாலும் இந்த நாடகத்திற்காக இன்று வருகை தந்திருக்கும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய நல்லூரை அதாவது நல்லம்பள்ளியை சேர்ந்த அருளண்ணன் வாத்தியார் அவர்களுக்கும் நாடக சபாவின் சார்பாக மனமார்ந்த நன்றி நன்றி வணக்கம். இருந்தாலும் இன்னைக்கு குருவரையார் முன்னணியில வைத்துள்ள நாடகம் இன்று வைத்துள்ள நாடகம் அதாவது ஒரு குடும்பத்தின் கதை. சரிங்க ஒரு குடும்பத்தின் சித்தி
சித்திரம். அதாவது இன்று வைத்துள்ள நாடகம். என்ன நாடகம்? வர்ணமலை தபசு. வர்ணமலை தபசு. வர்ணமலை தவநிலை. நவநிலை. இந்த நாடகத்துல முதல் தற்பாராக யார் சபைக்கு வருகிறார்? யார் வருகிறார்? மாற்றோட்டம் செட்டியாரே சபைக்கிறாரு. மாற்றோட்டம் செட்டியாரு. மாற்றோட்டம் செட்டியார். மாற்றோட்டம் செட்டியாரியா? மாற்றோட்டம் செட்டியார். ஆமா சரிங்க. செட்டியார் குலத்துல மாற்றோட்டம் செட்டியார் இப்பொழுது சபைக்கு வருகிறார். அவரால் மட்டும் விஷயம் வருகிறார். சீக்கிரம் வர சொல்லு. நிறுத்துங்கள் உங்கள் சத்தத்தை. யாரக்கை? அரசே நானுங்க. நாட்டுக்கு நாடு மகாநாடு. மகாநாடு பெருமை சிறந்த அழகுள்ள தாய் திருநாடு. எங்கடா வந்திருக்கோம்? சரி. எங்க கடல் அலை போல் அவரது காட்சி தருகிறார். காரணம் என்ன? காரணம் என்ன காரணமா? பருப்பு காரணமா? இல்ல வீட்டுல படுத்தா இப்படியும் தூக்க வராது, புழுக்குமா இருக்கும். சொட்டக்காட்டுக்கு போய் காத்து வாங்கிட்டு வரலான்னு எல்லாம் பாய் எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. எதுக்காக நாடகம்? இன்னைக்கெல்லாம் அடிக்கூடாது. ஆமாங்க. எதுக்காக நாடகம் கொடுக்குறாங்க? ஆமா எனக்கும் தெரியாது சாமி. வெடிச்சுன்னா எண்ணி பார்த்துட்டு என்ன தரப்பாடு 200 ரூபா குறையுதுங்கிற. என்ன சாமி பண்றது சொல்லு. எனக்கு என்ன தெரியும்? எதுக்கு கூத்து? வாத்தியார்கள்பா. ஆனா வாத்தியார் தான் தனபால்னா. எதுக்குன்னா கூத்து? முனியப்பன் பண்டிகை முன்னிட்டு. ஆமாண்ணா. அப்ப நான் ஏன் சாமண்டி வீதி வேதாளி திருசூழ் எண்டோடி தாரணி பேச்சியம்மா பிடாரி மா தட்டு மாறி தலை மாறி பொன் மாறி புகழ் மாறி தங்கமயமா தரணியில பூத்திருந்தவை. திருடிட்டு போறாங்க, குழந்தைய திருடிட்டு போறாங்க. யாருக்கு குழந்தை எங்க திருடிட்டு போற? யாருக்கா குழந்தை? அவங்க அம்மா கிட்ட கொண்டு போய் கொடுக்கா, படிச்சா பாடு கொடுக்க. நீ எதக்கா கொடுக்கறது? ஐயோ கண்டுக்கவே இல்லை நம்மள. அதனால ஆமா குழந்தைய கொண்டு போய் போட்டு யாருது குழந்தைன்னு ஆதார் கார்டு எடுத்துக்கிட்டு வா. குழந்தைக்கான திருடிட்டு போயிடாத. ஆதிசக்தியானவள் ஆதிசக்தி பெற்ற முனேஸ்வரர். சரிங்க. சிவனுக்கும் உமா பார்வதிக்கும் மகனா பிறந்த முனேஸ்வரன் பண்டிகை முன்னிட்டு நமக்கெல்லாம் சாப்பாடு எப்படி சாப்பிட்டியா? சாப்பாடு ஒன்னும் குறை சொல்றதுக்கு இல்லைங்க. என்னன்னா சாப்பிட்டேன்? தலைவாழை இலன்னா முதவாழை பழம் தான், அப்பளம் தான், பொரியல் தான். நம்ம பொட்டிக்காரனுக்கு மட்டும் 3 பொச்சி 3 பஜ்ஜி போட்டாங்க. குழந்தைக்காரருக்கு இந்த சோட்டு 4 கொப்பளம். படிப்பா படி. என்ன பண்ணிட்டு இருக்கிற? என்னதான் பண்ற? அதான் படி. படிச்சு சொல்லு. என்னதான் பண்ற? படிச்சுட்டு இருக்க. படிச்சு அங்கன்னு சொல்லு. என்னத்தான் அவங்க பேசுறாங்க, நீ பாட்டு கேக்குற? கிளவி கல்யாணம் பண்ணனா குழந்தை பிறக்குமா? பேசாம இரு. இப்பயோ என்ன விளையாடினாங்க, என்ன தமாச்சு பண்ணாங்க. பேசாம உட்காந்துட்டுலாம் மண்டை உடைச்சு உனக்கு ஒரு கூத்து அடிப்பட்டு போயிடுவேன். அதான் மோசமான கோபக்காரனான்னு. அதுக்குள்ள நீ என்னத்து கண்டுக்கிட்ட விளாண்டுக்கிட்டே இருக்கிறாங்கிற. நீ 30,000 ரூபாய் சம்பளம் நீ கொடுக்குற. நீ வேத்தலை போட்டுக்கிட்டு மெல்ல பேசாம
அதுக்குள்ளேயே உனக்கு ஓடி போயிருச்சு உனக்கு நாடகம். படிச்சு சொல்லுங்க அவன் கிட்ட ஏன் பேச்சு வாங்கினது தலையெழுத்தா எதுக்கு இருக்கிற நான் எதுக்கா படி அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. புதூர் ஸ்ரீ ரெட்டிக்காட்டு முனியப்பன் பண்டிகை முன்னிட்டு ஊர் கவுண்டர் மற்றும் கருவாசாமி அவர்கள் தலைமையில் குமரவேல் ராஜா அழகிருசன் ஆணையப்பன் கஜபுயிருப்பன் காவேரி விஜயா மகேஸ்வரி பச்சியண்ணன் கருங்கானூர் ஆமா பச்சியண்ணன் கருங்கானூர் ஆகிய அனைவரும் ஒன்றாக சேர்ந்து எழுத்து படிச்சியா அது என்னது கசாப்பு இருசப்பன் கசப்பு இருப்பேன்னு படிக்குது எப்படாரே என்ன பண்றது சரி இவர்கள் ஒட்டி சேர்த்து முனியப்பனுக்காக முனியப்பனுக்காக இன்னைக்கு தெருக்கூட்டு அரங்கேற்றம். இன்று வைத்துள்ள நாடகத்தின் பேர் என்ன? என்ன நாடகம்? என்ன நாடகம் சொல்லுங்க ஜாமி. அதாவது வரணப்பெண் சரிங்க வரணமல தபசு எப்பிறப்பும் பிள்ளை இல்லை இப்பிறப்பும் 5 நாள் பிள்ளை இல்லாத என்று சொல்லி சரி பெருந்தவ செய்யக்கூடிய வரணமல தவநிலை. சரிங்க வரணமல தவநிலை சரிங்க வரணமல தபசு என்ற நாடகம். இதுதான் முதல் ராத்திரி. கோவல் நாடகத்துல முதல் ராத்திரி இதுல இருந்து 7 ராத்திரி கதை. சரிங்க அதனால இந்த வரணமல தபசு என்ற நாடகத்துல முதல் முறையாக வந்திருக்கிறேன். நான் யாரு என்னுடைய பேர் என்ன என் நாடு நகரம் எங்க அப்பா யாரு எங்க அம்மா யாரு நான் எப்படி பிறந்தேன் என்னடா நான் வேலை செய்யறேன் சொல்லுங்க ஜாமி. ஆமா
வடக்க வெகு தூரம் வைகுந்த பதிய நாடு சங்குடையா முத்துதிரும் தாமர செழித்த நாடு நாடு எங்க நாடு வடநாடு அண்ணா வடநாடு ஆமா சரிங்க என்ன கேக்குறாரு சொல்லுறாரு அவர் என்னமோ வளரிட்டு இருக்கிறாரு வடநாடு வடநாடுகிறிய எங்க நாட்டுடைய பேர் என்ன என்ன காவேரி பூம்பட்டம் சரி காவேரி பூம்பட்டத்துல எங்களுக்கு எல்லாம் என்ன வேலை என்ன வேலை எங்க அப்பா அம்மா யாரு யாரு உங்க பேர் என்ன என் பேர் என்ன அண்ணா ஓய் சொல்லு ஜாமி காவேரி பூம்பட்டத்துல என்ன பெத்தவங்களுடைய பேர் பேரு என்னுடைய பேர் என்ன தெரியுமா சொல்லு ஜாமி வணிக்க மாலை சரி தாய் வணிக்க மாலை வணிக்க மாலை என் தந்தையார் வணிக்கும் சக்தி சரி வணக்க சட்டிக்கோ வணிக்க மாலைக்கு பிறந்த ஒரே ஒரு மகன் யாரு என்னுடைய பேரு மாசோட்டா செட்டியார் மாட்டோட்ட செட்டியார் மாசோட்டா செட்டியார் மாச்சோட்டா செட்டியார் சரிங்க இப்படி ஒரு தாய்க்கு ஒரு மகனா பிறந்து உங்களுக்கெல்லாம் என்ன வேலை தொழில் என்ன தொழில் நீ எல்லாம் என்னப்பா வேலை செய்றீங்க நான் என்ன சாமி இப்படி ஊரா காராட்டினா ஏடு சுத்திட்டு தான் தெரியுறேன் எங்க வேலை என்ன தெரியுமா உங்களுக்கு என்ன வேலை அந்த கப்பலோட்டு செட்டியாரு
கவரிப்பு மண்டத்துல சரி நாங்க கப்பல் ஓட்டக்கூடிய செட்டியார் நாக செட்டி தோக செட்டி 4000 செட்டியாரு சரிங்க முத்து செட்டி மிளகு செட்டி 3000 செட்டியாரு 8 அடுக்கு லிங்க போடு ஈசனுக்கு போஸ்ட் செய்வோம் 10 அடுக்கு லிங்க போடு பரபருக்கு போஸ்ட் செய்வோம் பூசணிக்கா லிங்க போடு புதுமை உள்ள செட்டியாரு வாழைக்கா லிங்க போடு வரிசை உள்ள செட்டியாரு சொரக்கா லிங்க போடு சுகச்சான செட்டியாரு அவரக்கா லிங்க போடு அழகுள்ள செட்டியாரு சரிங்க எங்க செட்டி சாதி அழகுள்ள செட்டியாரு சரிங்க பரவாயில்ல அப்படி இப்படி எல்லாம் லிங்காயத்துல நாங்க சரி இப்படி நாங்க கப்பல் ஓட்டக்கூடிய செட்டியார் சொன்ன கப்பல் ஓட்டும் செட்டியாரு செட்டியார் சொன்ன கப்பல் ஓட்டும் செட்டியாருன்னு சொல்றியே கப்பல் எத்தனை கப்பல் ஓடுது ஒரு நாளைக்கு எத்தனை கப்பல் உடையுது ஓ எப்படி கடலுக்குள்ள ஆமா எங்களுக்கு ஓடு கப்பல் 1000 அடே சண்டாளா அண்ணா ஓய் ஓடு கப்பல் 1000 கப்பல் ஓடு ஒரு நாளைக்கு ஆமாண்ணா அதுல உடைய கப்பல் லட்சம் பொண்டு அடே சண்டாளா லட்சம் கப்பலா என்னடா வம்பு பொண்டையா போச்சு வைத்திக்கிறா என்ன கேக்குற இல்ல ஒரு 1000 கப்பல் ஓடுறது 1 லட்சம் கப்பல் எப்படி உடையும் ஒரே கப்பல் தான் உடையும் அதுல 1 லட்சம் பொண்ணு இருக்கும் அது அவ்வளவு சரக்கு இருக்குது அவ்வளவு சரக்கு இருக்குது சரிங்க அந்த கப்பல் உடைஞ்சு போயிட்டா 1 லட்சம் பொண்ணு சேதம் உள்ள கடலுக்குள்ள போயிரும் ஆமா சரி அதனால ஓடு கப்பல் 1000 உடைய கப்பல் லட்சம் பொண்ணு ஓ லட்சம் பொண்ணு உடையும் ஆமா சரி நாங்கெல்லாம் கப்பல் ஓட்டக்கூடிய செட்டியாரு என்னாரத்துக்கு எந்த கப்பல் போவோம் என்னாரத்துக்கு எந்த கப்பல் வரும் எந்த கப்பல் வரும் அண்ணா ஓய் என்னாரத்துக்கு எந்த கப்பல் போகும் தெரியுமா சொல்லு ஜானி மதியானம் ஓடு கப்பல் மஞ்ச வர்றகுடி சரி சாயங்காலம் ஓடு கப்பல் சாய வர்றகுடி இப்படி எல்லாம் கொடி பறக்க கூடிய சரி எங்க கப்பல் துறைமுக வியாபாரி நாங்க அப்படி என் தாய் வணக்கி மாலை சரி என் தந்தையார் வணக்கம் சட்டி இப்படி ஒரு தாய்க்கு ஒரு மகனாக பிறந்து எனக்கு கல்யாணம் ஆயிப்போச்சா என்ன ஆமா சாமி கல்யாணம் ஆயிருச்சா ஏதாவது குழம்பு குஞ்சிங்க ஏதாவது அதானே ஆமா கல்யாணம் ஆச்சா இல்ல எனக்கு என்னென்ன குழம்பு செல்வாக்குகள் இருக்குது தெரியுமா சொல்லு சாமி அண்ணா ஓய் நான் மாலை எட்டனே என்னுடைய மாலை எட்டேன் மனைவி என் அருமை தேவி யாரு அவன் யாரு யாரு நான் யார மாலை எட்டேன் யாரு
ஆமா. ஓய் டீ 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 யாரு சாமி ஒரு 10 டீ கொடுக்க இல்லைன்னா கொள்ளக்காரனுக்கு ஜன்னி வந்து செத்து போயிடுவான். இல்லைங்க அவரு பாவம், அவருக்கு கொஞ்சம் சக்கரை பிபி சுகர் எல்லாம் இருக்குது. அண்ணா டீ கொடுக்கணும். ஓய் நான் மாலை இட்டனே, நான் வரணமலைய மாலை இட்டு வரணமலைய வேலையிட்டு மாலை இட்டு தாங்களுக்குன்று ஏதாவது புத்திர பாக்கியம் என்ன அதுக்கு அப்படி கேட்கிற விளக்கமா? இல்ல தெரிஞ்சுக்கலான்னு தான் செட்டியாருன்னு சொன்னேன். ஏதோ வாழ்க்கை வரலாறு தெரிஞ்சுக்கிட்டு. அண்ணா ஓய் இப்படி ஒரு கூட்டத்துக்கு போனா, ஒரு தேர்தல் விழாக்கு போனா, ஒரு உரம்பரையா போனா, ஆமா உங்களுக்கு எத்தனை ஏக்கரா காடு இருக்குது, எத்தனை பவுன் இருக்குது, எத்தனை சொத்து இருக்குது, இந்த வருஷம் எத்தனை கட்ட நெல் ஆச்சு, ஆரியம் எவ்வளவு ஆச்சு, கம்பு எவ்வளவு ஆச்சு, இதெல்லாமா கேக்குறாங்க. கேட்க போறாங்க. நீ கேட்டு அதைத்தானே கேக்குறாங்க. ஆமா குழந்தை குட்டிக்கெல்லாம் நல்லா இருக்குதா, குழந்தைக்கு எத்தனை, பசங்க எத்தனை, பொண்ணுங்க எத்தனை வயசு ஆகுது, என்ன படிக்குது, இதுதானே கேட்க போறாங்க. அண்ணா ஓய் அதை நினைத்தா அடாடா கல்லடிப்பட்ட கண்ணாடி போல் நெஞ்ச வெடித்து விட போல. மாலை இட்டு 60 வருடம் ஆக போகுது. இந்த 60 வருடமாக நாங்க யாருக்கு யார் துணையாக இருக்கிறோம்? எங்களுக்கு என்ன இல்ல தெரியுமா? என்ன சாமி குறை? அடைய பரப்ப பிள்ளை இல்ல, காயில்லா மரபீதில் ஏறி காய்கடி அறுத்தனா, கண்ணிய பலி கொண்டனா, பூவில்லா மரபீதில் ஏறி பூ பிஞ்சு அறுத்தனா, பிச்சைக்கு வந்தவரை பின்ன வர சொன்னனா, பிளவழியில் முள்ளிட்டனா, பொய் சொல்லி வீண் பொருள் பறித்தனா, நான் பிறருக்கு என்ன துரோகத்தை செய்தேன்? என் தாய் அடித்தனா, தன் புறப்பட வந்தனா, என் உற்றார் அடித்தனா, உடன் புறப்பட வந்தனா, ஆண்டி அடித்தனா, ஆச்சாரத்தை கிழித்தனா, நான் யாருக்கு எந்த துரோகத்தை செய்தனோ, நான் செய்த பாவமோ என் முதியோர் செய்த வினையோ தெரியவில்லை. அதனால எனக்கு குழந்தைகள் இல்லை. ஐயோ பாவம், பிள்ளையெல்லாம் பெரும்பாவி ஆயிட்டேன். இருப்பினும் என் மனைவி அழைத்து சில வார்த்தைகளை சொல்லிவிட்டு நான் இப்படியே விசனம் பிடித்துக் கொண்டிருந்தா கப்பல் வியாபாரம் கெட்டுவிடும். ஆமாங்க, நாம் அழுவுறது பார்த்தா நம்ம பொண்டாட்டி அழுவோம், பொண்டாட்டி அழுவுறது பார்த்தா நாம் அழுவோம். நான் போனா 6 மாசம், வந்தா 6 மாசம் வேலை. என் பொண்டாட்டி பத்தி உனக்கு என்ன தெரியும்? எனக்கு எதுவும் தெரியாது சாமி. நான் தாங்க அதிகாரக்காரன். தடி எடுத்துன்னு வச்சுக்க, அப்படியே கப்புன்னு உட்காந்துக்குவான். தடி எடுத்தா குரங்கு ஆடுற மாதிரி.
அவ்வளவு பவர் உங்களுக்கு. அவ்வளவு பவர். பொண்டாட்டி சொன்னா சொல் பேச்சு கேட்கணும். நான் வியாபாரத்துக்கு போயிட்டு வந்துட்டேன்னு வச்சுக்க, நான் வெளியத்தான் படுத்துக்கு, நான் உள்ளதான் படுத்துக்கேன். பரவாயில்ல. எத்தனை வருஷமா குழந்தை இல்ல? 60 வருஷமா. நீ வியாபாரத்துக்கு போயிட்டு வந்தா நீ வெளியே படுத்துக்கணும், பொண்டாட்டி உள்ள படுத்துக்கணும். இல்லப்பா, காத்தோட்டமா. அதான் போன கப்பல் கண்டா அவ்வளவு பயம். ஏறன 6 மாசம், இறங்கின 6 மாசம். ஆமா, அடி பிச்சை எடுத்து விடுவேன். அப்புறம் என்னது போறேன். அடி பிச்சை எடுத்து விடுவேன். என்ன ஆட்டம், பொண்டாட்டி வச்சு படைக்கணும். நீ எதுவும் தப்பா நினைச்சிக்கலன்னா, கப்பல் 1000 கப்பல் ஓடுது இல்ல, காலையில ஒரு 60,000 எடுத்துக்கிட்டு பொண்டாட்டி கூட்டிட்டு வா, போய் ஒரு சென ஊசி போட்டுக்கிட்டு வந்துடலாம். சரி, இப்ப என் மனைவி அழைத்து, வர்ணமலை அழைத்து சில வார்த்தைகளை சொல்லிவிட்டு நான் கப்பல் துறை வியாபாரத்துக்கு போகணும், கடலுக்கு போகணும். வந்து 6 மாசம் ஆயிடுச்சு. சரிங்க, இப்ப நான் புறப்படுற நாள். இங்க இருந்து என்ன பண்ண போற நீ? அதான் இப்ப நான் புறப்பட்டு போயிட்டு இருக்கிறேன். சரிங்க, அழைச்சிட்டு வா என் மனைவி. போயிட்டு வா, போயிட்டு வா, போயிட்டு வா.